ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து நைட்டு இட்லி சுடணும் அப்படிங்கிறக்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நைட்டே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு நைட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். காலையில் தான் எந்திரிச்சு நான் மாவாட்டினேன். சாயங்காலம் நல்லா புளிச்சிக்கிச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இட்லிக்கு குருமா வச்சிங்க அப்படின்னா, ஒரு ஆள் 7 8 இட்லியும் கூட சாப்பிட்லாம். இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி குருமா தான். பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரைக்க வேண்டியது பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு, தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் அதிகமாக எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட பூண்டு ஒரு 5 6 பல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு, இதில் கசகசா லைட்டாக, அவ்வளோதான். இதை மட்டும் அது கூட வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம எப்பவும் போல் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பல்லேரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு 2 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம் நிறைய உண்டுனே போட்டுக்கணும். போட்டிங்க அப்படின்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி குருமாக்கு. போட்டு நல்லா மஞ்சத்தூள், உப்பு நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்து ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு நல்லா மல்லித்தலையெல்லாம் போட்டு எல்லாம் இறக்கி வச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு இந்த மாதிரி குருமா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பல்லேரி வெங்காயம் தாளிக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.